தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள், அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதேதான் உண்மையும் கூட. அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் ஜாதகத்திலையும். இந்த குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடத்தை பொறுத்து, இந்த பாவகத்தை பொறுத்துதான் அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது. இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது 2, 4, 11 இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல பாவகத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகத்திற்கு வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு படிப்பை கத்துக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது. அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார், பின்னோக்கி நகர்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருன்னு தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும். பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு. ஆனால் இந்த 4 மாதம், இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும், அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அதே ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். கடந்த மே மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகி வந்தாரு. அதுல இருந்து ரிஷபராசி அன்பர்கள் சில இடைவிடா முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறீங்க. நம்மளும் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வரணும். ஏன்னா குருன்றது பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் பதவி இந்த மாதிரியான உயர் பதவிகளையும் உயர் அந்தஸ்தையும் வாழ்க்கை தரத்தையும் மாற்றக்கூடியவர் அந்த குரு பகவான். அவங்க ராசிக்கே வந்ததுல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல வாழணும். அடுத்து நம்மளுடைய குழந்தைகள், அந்த குருன்றது பாத்தீங்கன்னா குழந்தை, அந்த குழந்தைகளை பற்றியே எப்போதுமே ஒரு எண்ணம் உடையவர்களாக இருந்துட்டு இருக்கிறீங்க. கடந்த மே மாதத்துல இருந்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சிடணும், குழந்தைகளுக்கு எந்த விதமான குறையும் வைக்க கூடாது. நம்ம தான் கடன் பட்டு வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு இருக்கிறோம்னா அவங்களாவது நல்லா இருக்கணும், அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் வரக்கூடாது, அவர்களும்
நம்மளும் நம்மள மாதிரியே கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் கூட. அஷ்டமாதிபதி எப்போதும் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், நீண்ட கால பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நீண்ட கால நோய்கள், இந்த மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த குரு பகவான் சொல்லும் போது, அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் சொல்லும் போது திடீர் யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. லாபஸ்தானாதிபதி தொழில் சம்பந்தமான ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடியவர். அதே சமயத்துல உறவு முறை சம்பந்தமான அதிகமான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அக்டோபர் மாதத்திலிருந்து வக்ரகதியும் அடைகிறார். இந்த வக்ரகதி அஷ்டமாதிபதி வக்ரகதி அடையும் போது மறைவு ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே வக்ரகதி அடையும் போறார். இது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே எந்த மாதிரியா இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய வாழ்க்கையில பணம் ஒன்றுமே வாழ்க்கை ஆகாது. எல்லோருடமும் சுற்றம் சூழ நம்ம வாழணும், நம்ம உறவு முறைகளோட வாழணும், நம்மளுடைய கலாச்சாரத்தோட வாழணும். அதே சமயத்துல யார் என்ன ஒரு பழி சொன்னாலும் அதை ரொம்ப ஒரு கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க நீங்க ரிஷபராசி என்பர்கள். அவர்களுக்கு ஏதோ அறியாமையினால செய்யறாங்க அப்படின்னு அவர்களை மன்னிக்கும் தன்மை கூட இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆனா கடந்த 1.5 வருஷமா பாருங்க, உங்க லைஃப்ல நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க உங்களை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் நீங்க பாத்தீங்கன்னா அதை பெரிய பெரிய அளவுக்கு கேர் பண்ணிக்கலாம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூழலே மாறுது. நீங்க ஒரு காலகட்டத்துல அந்த கடன்னால கஷ்டப்படுறீங்க, அடுத்து குழந்தைகள்னால அவமானப்படுறீங்க, அசிங்கப்படுறீங்க. ஒரு வாழ்க்கையில எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க அப்போ உங்களுடைய உறவு முறைகளை நினைத்து பார்க்கிறீங்க. நம்ம அன்னைக்கு சகோதர சகோதரிகளுக்கு அன்னைக்கு அவ்வளவு செஞ்சோம், நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு உங்களை யாராவது வந்து எட்டி பார்க்கிறாங்களா? யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் இப்பதான் தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து நினைத்து, தன்னுடைய சொந்தங்களை நினைத்து நினைத்து, தன்னுடைய உடன் பிறந்தவர்களை நினைத்து, ஏன் தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து கூட ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீங்கன்னு சொல்லணும். இதனால பாத்தீங்கன்னா உங்க தொழில் நிலைமை பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு சூழ்நிலை, கவனக்குறைவுகள் அதிகமாக இருக்குங்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. நிறைய வாய்ப்புகள் வருது, ஆனாலும் வந்து என்னால இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நானு அப்படின்ற ஒரு தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க நீங்க ரிஷபராசி என்பவர்கள். இந்த குரு வக்ரகதி அடைகிறாரு, அந்த ஒரு மோசமான ஒரு எண்ணங்களை கலை தெரியதான், அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளை உங்களுக்கு வேரோடு பிடுங்கி எடுப்பதற்கு தான் இந்த குரு வக்ரகதி அடைகிறார். இப்போ நீங்க முயற்சி எல்லாம் சுறுசுறுப்பா செய்யுங்க. இந்த பதிவுல பாக்குறதுல இருந்தே பாத்தீங்கன்னா, இந்த பதிவை யார் யாரெல்லாம் ரிஷபராசி என்பர்கள் பாக்குறீங்களோ நீங்க எல்லாருமே உங்களுடைய புது முயற்சிகளை நல்லபடியா செய்யுங்க. அந்த முயற்சிகள் எல்லாருக்குமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளா இருக்கும். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க, தொழில் செய்ய தெரிஞ்சா தொழில் செய்ய, இல்லாட்டி தொழிலே செய்யாத அப்படின்ற நிலைமைக்கு உங்களுக்கு நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க புரட்டி போட ஒரு சூழ்நிலை உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அதற்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகம் தான் நான் சொல்றேன். இந்த குரு வக்ரகதி அடையும் போது ரிஷப ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள், கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள், மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறீங்க. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா கடந்த ஒரு மே மாதத்துல அந்த தொழிலுக்கு வாங்கின கடனுக்காக நீங்க ஒரு தலைமறைவாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடைவதிலிருந்தே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள், சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை இழந்துட்டீங்க. அந்த வேலை இழந்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நிரந்தரமான ஒரு வேலைன்றதே இல்லை. இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த ஒரு நிரந்தரமான ஒரு வேலை என்பதே இருக்காது. ஏன்னா 3 வருஷத்திற்கு ஒரு வாட்டி, அடுத்து 4 வருஷத்திற்கு ஒரு வாட்டி, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்கிறீங்க. திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா கடந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த வேலை இழக்கக்கூடிய அபாயங்கள்
மாற்றங்கள் வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு நிரந்தர வேலையா இருக்காது. அந்த நிரந்தர வேலையின்மையினால குடும்பத்துல நிறைய ஒரு அசிங்கங்களை சந்திச்சிருப்பீங்க. அதாவது கணவன் வீட்டு வழியில உங்களை பத்தி தேவையில்லாம பேசுறது, மனைவி வீட்டு வழியில உங்களை பத்தி தேவையில்லாம பேசுறது, இப்படி உறவுக்காரர்கள் தான் உங்களை பற்றி அதிகமாக ஒரு பேசக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அவர்களுக்கு நீங்க என்ன பாவம் செய்தீங்க தெரியல, எப்போதுமே உங்களை பத்தி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாவம், அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வரப்போகுது. வேலையின்மை, அதாவது வேலை நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைப்பதற்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள்ல சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கல. இதனால நிறைய ஒரு டென்ஷன். அங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனா உங்களை கத்துறாங்க, நான் தான் அன்னைக்கு சொன்னேன் நீ தான் படிக்கிறதே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு மனப்பாங்கு அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு வந்துருது. இந்த மாதிரியா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம, அதாவது எந்த இடத்துக்கு போனா உங்களுடைய பித்தம் தெளியும்ன்ற ஒரு கதியில தான் இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய நட்சத்திர ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, சொத்துக்காக கடன் வாங்கியிருக்கிறீங்க. அந்த கடனுடைய அளவு உங்களுக்கு குறையவே மாட்டேங்குது. அட்சய பாத்திரம் மாதிரி அந்த கடனுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய குறைகின்ற ஒரு நேரம் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு இந்த மிருகசீரிடம், அதாவது ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 4 மாதங்கள் ஒரு குறைந்த அளவு கடன்கள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி குறைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க தான் செலவு பண்றீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீங்க இந்த மருத்துவ செலவுகள்னால. இந்த மருத்துவ செலவுகள் எனக்கு குறையுமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனையில கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க மருத்துவ ஆலோசனை கிடைச்சது உங்களுக்கு அது போதுமான அளவுக்கு திருப்தியா இல்ல. உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய பேரு அந்த பெண்கள் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அதே சமயத்துல ஒரு வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. ஏன்னா யாரையோ நம்பி உங்க வாழ்க்கையை கொடுத்தீங்க. உங்களுக்கு பிடித்த நபர் தான், உங்களுடைய நண்பர் தான், பள்ளி பருவத்திலிருந்தே உங்களுக்கு பிடித்த நண்பர் தான், அவரை நம்பி உங்க வாழ்க்கையை கொடுத்தீங்க. ஆனால் அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகிட்டீங்க. இது எல்லாம் உங்க மனசுல போட்டு எவ்வளவு ஒரு தைரியமா தாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ரிஷபராசி பெண்களால மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியும். நீங்க எல்லாம் உங்களுடைய தியாகத்திற்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களை எப்போதுமே போற்றி புகழதான் செய்யணுமே ஒழிய வேற எந்த விதமான ஒரு சொல்லுமே சொல்லக்கூடாது. ஆனா அவங்க அது யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. உங்களை எப்போதுமே ஒரு ஏளனமா தான் பேசிட்டு இருப்பாங்க ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள். சில பேருக்கு ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுடைய கேரக்டரையே தவறாக புரிதல் அளவுக்கு அந்த குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை தாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தரத்திற்கே கொண்டு போக போகுது. இந்த குருவாகப்பட்டவரும் உங்களுக்கு சுப கிரகம்னா அவர், ஆனா இப்ப வக்ரகதி அடையிறதுனால, அந்த அஷ்டமாதிபதி வக்ரகதி அடையிறதுனால உங்களுடைய நல்ல ஒரு திறமை, உங்களுடைய ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்க போது. இந்த ரிஷபராசி பெண்களுக்கு, வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கும். அதே சமயத்துல அங்க இருந்து இந்தியாவுக்கு வரணும், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த முயற்சி எல்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா 4 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால நீங்க அந்த முயற்சி எல்லாம் எடுக்க வேண்டாம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.